மாணிக்கவாசன் நல்லபடி 8ஆம் படிக்கிறேன். சார் பேர் வந்து கணேசன் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து கம்பி மட்டம்லாம் வைக்கும் போது சும்மா கீழே போடக்கூடாது, பக்கத்துல வந்து தண்ணியில வச்சுட்டு அதுல போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கம்பி மட்டம்லாம் வச்சு நான் வந்து தண்ணியில போடுவேன். அப்புறம் சார் வந்து சொல்லியிருந்தாங்க பெரிய ஊதுவத்தின்னு வெடியெல்லாம் வெடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய சவுண்ட் உள்ள வெடியெல்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க இது லைட் ஜாக்கெட் அப்படி நிறைய இது சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சார் வந்ததுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் சார் மாதிரி பெரிய வாழ்வேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாணிக்கவாசன் நல்லபடி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து திரு கணேசன் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து இப்போ வந்து வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கேயாவது ஊர்லாம் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா இங்கேனா நம்ம போய் குளிக்கக்கூடாது, யார் சொன்னாலும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து வெடி வெடிக்கிறது எப்படி பாதுகாப்பாக வெடி வெடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பாக்கெட்லாம் வந்து வெடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வெடி வெடிச்சுட்டு இருக்கையில அம்மா சாப்பிட கொடுத்தாங்கன்னா வந்து அப்படியே போயிடக்கூடாது, கை கழுவிட்டு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து பேரிடர் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம மேலே தீ பிடிச்சிச்சுன்னா ஓடாம வந்து படுத்து உருள்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து லைட் ஜாக்கெட் அதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த மாதிரி சார் இருந்ததெல்லாம் வந்து நிறைய போய் சொல்லுவேன். நன்றி. வணக்கம். என் பேர் மாணிக்கவாசன் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு. சார் வந்து எப்படி வெடி வெடிக்கிறது சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து வெடி வெடிக்கும் போது பக்கத்துல தண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வந்து நம்ம மேல வந்து வெடி வெடிக்கும் போது தீ பத்திக்கிச்சு அப்படின்னா வந்து ஓடக்கூடாது, கீழே படுத்து உருளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம வெடி வெடிக்கும் போது வந்து பெரியவங்க பக்கத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எண்ணெய் பலகாரம் அது மாதிரி செய்வாங்க. அப்போது வந்து எண்ணெயில வந்து தீ குளிர்ந்துக்குது அப்படின்னா வந்து தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது, சாக்கை வந்து தண்ணியில நினைச்சு மேல போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க பெரிய வெடிலாம் ரொம்ப வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கம்பி மத்தாப்புறம் வந்து பத்த வச்சுட்டு கீழே சும்மா போட்டு போனோம்னா யாராவது காலில் பட்டுச்சுன்னா காலில் பட்டுரும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு தண்ணியில ஒரு வாளியில தண்ணி வச்சு அதுலதான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ராக்கெட் வைக்கிறோம் அப்படின்னா வந்து கூரை இது மாதிரி பக்கத்துல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.